ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜாப்பனீஸ் அனிமேவான The Devil is a Part-Timer Season 1 Episode 1 தான் பார்க்க போறோம். ஏன்னா ரீசன்ட் டேஸா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு அனிமே போடுங்க, ஹீரோ ஓரியன்டடாவும் இருக்கணும், ஸ்டோரி ஓரியன்டடாவும் இருக்கணும், மேஜிக்கலாவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு அனிமே போடுங்கன்னு நிறைய கமெண்ட்ஸ் போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஓட்டிங் செக்ஷன் வச்சப்ப இந்த அனிமேவை அதிக பேர் போட சொல்லி கேட்டீங்க. அதனால உங்களுக்காக இந்த அனிமேவை இன்னையில இருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால இந்த அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்குள்ள இன்னைக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வரும், அதையும் பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த அனிமேக்குள்ள போயிடலாம். சோ இந்த அனிமையை ஓபன் பண்ணதும் மேப்பை வச்சு நம்மளுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாங்க. அதாவது ஈஸ்ட்லான்ற கடல் பகுதியை சேர்ந்த ஒரு 5 தீவுகள் இருந்தது. ஒவ்வொரு தீவுமே நம்ம தமிழ்நாடு அளவுக்கு பெருசா இருக்கும்னா வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட இந்த தீவுங்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தீவுல இருக்க மக்கள் மட்டும் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ஏன்னா டீமன் லார்ட் சைட்டன்றவன் தன்னுடைய படையில இருக்கக்கூடிய டீமன்ஸை வச்சு அவங்களை ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தினான். ஆனா இது எல்லாத்தையும் டீமன் லார்ட் ஸ்ட்ரைட்டா பண்ணல. அதுக்கு பதிலா இவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்பவே நம்பிக்கையான ட்ரமலெக், லூசிஃபர், ஆல்சியல், அப்புறம் மலக்கூடா, இவங்க 4 பேரும் தான் டீமன் லார்ட் சைட்டனுக்காக எல்லா விஷயத்தையும் பக்காவா கச்சிதமா செஞ்சு முடிப்பாங்க. அதனால ஒரு நாள் இப்படியே நம்மளுடைய தீவை மட்டும் ஆண்டுகிட்டு இருந்தா சரி வராது. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் நம்மளுக்கு கீழே கொண்டு வரணும். அதாவது தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த தீவுகளை கைப்பற்றணும்னு என்ஸ்லால இருக்கக்கூடிய 4 துருவங்களுக்கும் தன்னுடைய 4 தளபதிகளை அனுப்பி மொத்த உலகத்தையும் தன்னுடைய காலுக்கு கீழே கொண்டு வந்தான். ஆனா புகழின் உச்சியில இருந்தவன் ஒரு கட்டத்துல கீழே விழுவான்ற மாதிரி சைட்டிடம் எதிர்த்து நின்ன ஒரு ஹீரோ மூலியமா அவனுடைய ஆட்சி மொத்தமா கவிழ ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த ஹீரோ எதிர்த்து நின்னதுனால பொதுமக்கள் எல்லாமே ஹீரோ கூட நின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஏன் பிரீஸ்ட், வான தூதர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த டீமனை அழிக்கணும்ன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஒன்னா சேர்ந்து போராட ஆரம்பிச்சதுனால சைடனுடைய படைகள் எல்லாமே பின்வாங்கினாங்க. ஏன் எதிர்த்து நிக்க முடியாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சாங்க. இதனால இன்னைக்கு டீமன் லார்ட் சைடனுடைய கோட்டைக்குள்ளே வந்து இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சைடனுக்கு பவரா இருந்தது எல்லாமே மக்களுடைய பயம் தான். ஆனா இப்ப ஹீரோ எல்லாருமே சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சதுனால மக்களுக்கு இவன் மேல இருக்கக்கூடிய பயம் போனதும் பவரும் கம்மியாயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு இப்படி டைரக்டா வந்து இவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவனை ஹீரோ கொல்றதுக்காக பக்கத்துல வர ஒரு செகண்ட்ல டக்குனு இந்த இடத்துல காண போயிட்டான். எங்கடான்னு பார்த்தா பயபுல ரெக்கையை விரிச்சுக்கிட்டு வானத்துல வந்து நின்னுகிட்டு, அடே மானிட பதர்களே, என் மீது இருக்கும் பயம் போய்விட்டதால் என்னையே எதிர்க்க துணிந்து விட்டீர்கள் அல்லவா? இன்று நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் மீண்டும் இவ்வுலகிற்கு வருவேன். அன்று இந்த உலகம் என் காலடியில் மண்டியிடும். ஆகையால் இந்நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் மீண்டும் வருவேன், கட்டாயம் வருவேன் இப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் சைடன் டக்குனு இந்த இடத்துல ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி தப்பிச்சு போக இவனுடைய படதளபதியா இருந்த ஆசியலும் என்ன தரசி, என்னை மட்டும் தனியாக விட்டு செல்லாதீர்கள், நானும் உங்கள் கூடவே வருகிறேன்னு சைடன் போன அந்த போர்ட்டல் மூடுறதுக்குள்ள இவனுமே உள்ள வந்துட்டான். ஆனா இந்த போர்ட்டல் வழியா இவங்க 2 பேரும் இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியவே இல்ல. அதனால சரி ஓகே, இது என்ன இடம்ன்றத வெளியில போய் பார்க்கலாம்னு இவங்க 2 பேரும் வெளியில வரும்போது, ஐயோ எனது அரசியே உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு ஆசியல் டெவில பார்த்து கத்த, டெவில ஆசியல பார்த்துட்டு ஐயோ உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க 2 பேரும் டீமன் ஃபார்ம்ல இல்ல, இப்ப ஹியூமன் ஃபார்ம்ல இருக்காங்க. அதனால நாம எப்படி இங்க வந்தோம், இது என்ன இடம், நம்ம எப்படியாச்சும் இங்க இருந்து போயாகணும், இது நம்மளுக்கு ஏத்த இடம் கிடையாதுன்னு ஆசியல் தன்னுடைய பவரை யூஸ் பண்ண பாக்குறான். ஆனா சைடன் அதெல்லாம் பண்ண வேணாம், இப்போதைக்கு உன்னுடைய பவரை சேமிச்சு வைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க 2 பேரும் போர்ல இருந்து தானே ஸ்ட்ரைட்டா இடத்துக்கு தப்பிச்சு வந்தாங்க. அதனாலதான் நம்மளுடைய பவர் ரொம்ப லோவா இருக்கும். சோ பவரை தேவையில்லாம யூஸ் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருந்த போலீஸ்காரங்களும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நிக்கிறாங்க இல்லையா, அதனாலதான் இவங்க காஸ்பிளே பண்றதுக்காக வந்திருக்காங்களா இல்ல வேற ஏதாவது பண்றதுக்காக வந்திருக்காங்களா எதுக்கும் விசாரிக்கலாமே இந்த இடத்துக்கு போலீஸ் வந்து விசாரிக்கவும் இவங்க 2 பேருமே ஃபாரினர்ஸ்ன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வேற ஒரு உலகத்துல இருந்து வந்ததுனால இந்த இடத்துல புரியாத ஒரு மொழியை பேசவும் இவங்க ஃபாரினர்ஸ் நினைச்சுக்கிட்டு நாங்க இங்க 2 ஃபாரினர்ஸா பார்த்தோம், அவங்கள நாங்க கூட்டிட்டு ஆபீஸுக்கு வர போறோம்னு ஒரு போலீஸ் மட்டும் போயிட்டு வாக்கி டாக்கி எடுத்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க 2 பேரும் இது என்னப்பா புது மேஜிக்கா இருக்குதுன்ற மாதிரி வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க உலகத்துல இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இல்லையா, அதனாலதான் இதுல இருந்து எப்படி மனுஷங்க பேசுறாங்கன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வாங்கப்பா நம்ம ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலான்னு ஆசியன் மேல ஒரு போலீஸ் கைய வைக்க, மானிட பதவி யார் மீது கை வைத்தாயின்னு என்னுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணலாம்னு பாக்குறான். பட் இந்த உலகத்துல என்னுடைய மேஜிக் ஒர்க் ஆகல. அதனால இவங்க கன்ஃபார்மே பண்ணி இவங்க 2 பேரும் காஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு பைத்தியக்காரனுக்கு நினைச்சுக்கிட்டு தலையில 2 தட்டி தட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து தனித்தனி இன்டராக்ஷன் ரூம்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கே ரொம்ப பசியில இருக்கிற மாதிரி இருக்காங்க இல்லையா, அதனால சாப்பிடுப்பான்னு சைடனை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய போலீஸ் சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்து கொடுக்க இவன் சாப்பிடாம தன்னுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இது எப்படி செஞ்சிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறான். ஏன்னா இவனுடைய உலகத்துல மனுஷங்க எல்லாருமே இவனை கொல்றதுக்காக தானே ட்ரை பண்ணாங்க.
பண்ணாங்க, அதனாலதான் அந்த மானிட பதர் நம்மளுக்கு விஷத்தை கொடுக்க பாக்குறான்னு தன்னுடைய மேஜிக் பவரை வச்சு செக் பண்ணி பார்க்கவும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றது இவனுக்கு தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் இவன் சாப்பிடல, ஏன்னா டெவிலுக்கு பசி இருக்காது. அதனால எனக்கு இந்த உணவு வேண்டாம் மானிட பதரே, இவ்வுலகை பத்தி எனக்கு நிறைய விஷயங்களை கூறு, நான் தெரிந்து கொள்ள வேண்டியவை எவ்வளவு அப்படின்னு இந்த போலீஸ்காரரை இவன் ஹிப்னாடைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு நேர ஹாசில் எங்க இருக்கிறான்றது தேடி வந்து பார்த்தா பயபுலிங்க உட்கார்ந்துகிட்டு நல்லா கட்டிக்கிட்டு இருக்கிறான். அதனால இவன் சைடுல பார்த்த உடனே ஐயோ அரசே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மானிட பதர் தான் இதை கொடுத்து என்ன சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தினான், இது என்னன்னு எனக்கு தெரியல இவன் கதறிக்கிட்டு இருக்க. சைடன் எப்படி அந்த போலீஸை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணானோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய போலீஸை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆசியல் நீ எதுக்கும் கவலைப்படாத, இது சாதாரண மனுஷங்க சாப்பிடுற உணவு தான், ஏன்னா அந்த பூமின்ற உலகத்துல வாழக்கூடிய மக்கள் இதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம இப்ப இருக்கிறது ஜப்பான் நாட்டுல இருக்கக்கூடிய டோக்கியோ என்ற ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன். அதாவது நம்ம உலகத்துல எப்படி சிறைச்சாலை இருக்குதோ அதே மாதிரி தான் இந்த உலகத்துல போலீஸ் ஸ்டேஷன் சொல்லப்படுற இந்த இடம் இருக்குது. இருந்தாலும் இந்த உலகத்தை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த உலகத்துல வாழ்கிறவங்க மேஜிக் பவர்ஸை நம்புறதுக்கு பதிலா இயந்திரங்களையும் தொழில்நுட்பங்களையும் சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த உலகத்துக்குள்ள நம்ம வரும்போது சாதாரண ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டோம். அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்மளுடைய மேஜிக் பவரும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால இப்போதைக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி போர்ட்டலை கிரியேட் பண்ண முடியலனாலும் இந்த உலகத்துல எங்க மேஜிக் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு நம்மளால ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ண முடியும். சோ அது வரைக்கும் என்னுடைய மேஜிக் பவரை நான் ரொம்பவே கம்மியா யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆசியல் தன்னுடைய பவராச்சு இருக்குதான்றதை செக் பண்றதுக்காக கையை தூக்கி எனக்குள் இருக்கும் மறக்க சக்தியை வெளியில வான்னு கத்த இவனுடைய பவர் வந்துச்சோ இல்லையோ இவன் கத்தன கத்துக்கு டாக்ஸி வந்துருச்சு. இதனால இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுனே தெரியாம பிளாட்ஃபார்மா தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்ப இவங்களுக்கு மேஜிக் பவர் கிடைச்சா மட்டும் தானே இவங்களுடைய உலகத்துக்கு போக முடியும். அதனாலதான் என்னடா பண்ணலாம்ன்ற மாதிரி இவங்க நிறைய விஷயங்களை பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது சைடனும் இங்க பாருப்பா இந்த உலகத்துல மேஜிக் பவர் எல்லாம் இல்லாமலாம் இல்ல, ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிறவங்க மேஜிக்ன்ற ஒரு கான்செப்டை நம்புறாங்க. அப்படின்னா அந்த உலகத்துல கண்டிப்பா ஒரு மேஜிக் இருக்கணும். அதனால அதை நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமா நம்மளுடைய உலகத்துக்கு போயிடலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விடிஞ்சிடுச்சு. ஏன்னா நைட்டு முழுக்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இவங்க நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. அதனாலதான் இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க டைரக்டா எங்க போனாங்கன்னா இந்த நாட்டுல இமிகிரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குடியுரிமை வாங்குறது அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு இவங்களுக்குன்னு ஃபேக்கா ஒரு ஐடியா கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வெறும் சாதாரண ஹியூமன்ஸ் தான். அதனாலதான் இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு இப்படி சைடன் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்கான ஐடியா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நேரா பேங்க்குக்கு போயிட்டு இவங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றாங்க. ஆனா இவங்கள்ட்ட காசு இல்லையே, எங்க இந்த காசு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நைட் அந்த போலீஸ்காரங்களை பார்த்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட கடனா வாங்கிட்டு வந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாம பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. அதனால அந்த போலீஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த காசை கொடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இவங்க சொகுசா தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும்னு ரியல் எஸ்டேட் புரோக்கரை வந்து மீட் பண்றாங்க. பட் இந்த இடத்துல சைடனால தன்னுடைய பவரை யூஸ் பண்ண முடியல, ஏன்னா காலையில இருந்து நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு என்னுடைய பவரை யூஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த மக்களுடைய மொழியை வேற இவன் கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டா மட்டும் தான் இந்த இடத்துல இருக்க முடியும் இல்லையா. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பவரை யூஸ் பண்ண வேணாம், இவங்க கிட்ட டைரக்டா பேசி நம்மளுக்கான ஒரு வீட்டை வாங்கிடலான்னு நாங்க ரெண்டு பேரும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு வீடு தங்குறதுக்கு வேண்டும், உங்களுக்கு புரியுதா இப்படின்னு சைட்டன் தட்டு தடுமாறி எப்படியோ ஒரு வழியை அந்த பாஷையை பேசவும் இந்த ஏஜென்சில இருக்கிறவங்க பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை எடுத்துட்டு போயிட்டு காட்டுறாங்க. ஏன்னா இந்த இடத்தோடைய ஓனர் இந்த மாதிரி ஆள் அட்ரஸே தெரியாதவங்க, யாரு என்னன்னே தெரியாதவங்க, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கிறவங்களுக்கு தான் வீட வாடகை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அதனாலதான் இங்க பாருங்க உங்கள்ட்ட ரொம்பவே லோவான பட்ஜெட் இருக்குது, அது மட்டும் இல்லாம நீங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல, சோ இப்போதைக்கு உங்களுக்கு தங்குற மாதிரி ஒரு இடம் வேணும்னா இந்த இடம் மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லவும் ஆசில் இந்த இடம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவங்களுடைய உலகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய கேஸ்டில் ரொம்ப பெருசு இல்லையா, அதனாலதான் தம்மு தோண்டு இடத்துல நம்மளால தங்க முடியாத அரசு, இதை வேணான்னு சொல்லிடுங்க அரசு என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வெல்கம் டு மை ஹவுஸ் இந்த இடத்தோடைய ஓனர் இந்த இடத்துக்கு வர இவங்க ரெண்டு பேரும் ஓனரை பார்த்துட்டு ஐயோ இது மனுஷன் இல்ல இது ஏதோ ஒரு ஜந்துன்னு பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க உண்மையாவே பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரி நல்லா குண்டா நல்லா வியடா இருப்பாங்களா, அதனாலதான் இவங்க பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு இருக்க இவங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஹே நீங்க ரெண்டு பேரும் சமாளா இருக்கீங்கப்பா, அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீடை வாடகைக்கு விடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படின்னு இவங்க ஒரு மாதிரி மார்க்கமா பேச இவனுங்களுக்கும் வேற வழி இல்லாம இந்த வீடையே ஓகே பண்ணிட்டானுங்க. ஏன்னா இதை விட்டா இவனுங்களுக்கு இந்த ஊர்ல எவனுமே வீடு தர மாட்டானுங்க இல்லையா, அதனாலதான் சரி ஓகே இது ஒண்ணு நம்மளுடைய கேஸ்டில் அளவுக்கு பெருசு இல்லைனாலும் இந்த இடத்துல தான் இப்போதைக்கு நம்ம தங்கி ஆகணும்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீடை வாடகைக்கு வாங்கிட்டாங்க. ஆனா என்ன பண்றது நைட் இதை பத்தி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சைட்டன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஆனா நல்ல வேலையா அடிபட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற விஷயத்துல எல்லாத்தையுமே ஆல்ரெடி சைட்டன் சொன்னதுனால ஆசியல்
டக்குன்னு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லி ஆம்புலன்ஸை வர வச்சு சைட்டனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க இவனை நல்லா திட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் டெவிலா இருந்தப்ப இவங்களுக்கு சுத்தமா பசியை எடுத்திருக்காது, பசின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா இப்ப இவங்க ஹியூமனா மாறினதுனால இந்த பாடிக்கு சாப்பாடுன்றது ரொம்பவுமே முக்கியம். அதனாலதான் இவன் பசி மயக்கத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். பட் ஆசியல் மட்டும் எப்படி ஸ்டெடியா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கட்டு கட்டியிருப்பானே, அதனாலதான் இவனுக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆகல. இருந்தாலும் இப்ப எனக்கு பசி எடுக்குது, அதுக்கு சாப்பாடு வேணும். ஆனா அந்த சாப்பாடை வாங்குறதுக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்ச அளவுக்கான மேஜிக் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா பணத்தை தான் யூஸ் பண்ணணும். அப்படி அந்த பணம் வேணும்னா நம்ம வேலைக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆசியல். இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், இங்க இருக்கக்கூடிய வரைமுறைகள் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை நம்ம ஆட்சி பண்ணா நல்லா இருக்குமேனு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால என் இஸ்லாம் மாதிரி இந்த உலகத்தையும் என்னுடைய காலுக்கடியில கொண்டு வர போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் ஏசியல்னு. இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இவங்க இந்த உலகத்துல சர்வே பண்ணணும்னா இவங்களுக்கு பணம் தேவை இல்லையா, அதனாலதான் ஒரு நல்ல ஜாப் வேணும்ன்றதுக்காக ரெஸ்யூமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆசியல் தன்னுடைய பேரை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம சைடனுடைய ஃபேக் நேம் சடாமோ, ஆசியலுடைய ஃபேக் நேம் ஷீரோ யாஷியா. அதனாலதான் இந்த பேர் ஏதோ பொண்ணுடைய பேர் மாதிரி இருக்குது, எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி கதறிக்கிட்டே இன்னைக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் சரியா இப்ப ஒரு 2-3 மாசங்கள் கடந்து போயிடுச்சு. அதாவது இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கு வந்து இப்ப சரியா ஒரு 3 மாசங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அதனால இப்ப கரண்ட்ல என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா சைடன் உட்கார்ந்து ஜாலியா புக்க படிச்சுக்கிட்டு இருக்க ஆசியல் எப்பயும் போல தன்னுடைய கிங் சைடனுக்காக சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கிங் சைடன் எதுக்காக நீங்க இவ்வளவு செலவு பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியலையான்னு கேட்க, என்னப்பா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கிறேன், துணி துவைக்கிறதுக்காக வாஷிங் மிஷின் வாங்கி வச்சிருக்கிறேன், அப்புறம் நான் வேலைக்கு போறதுக்காக ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருக்கிறேன். இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே அத்தியாவசியம்ப்பா, அதனாலதான் செலவு அதிகமானாலும் பரவாயில்லன்னு இது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டுன்னு சொல்லவும் ஆசியல் செம்ம கடுப்புல நீங்க வாங்கி வச்சதெல்லாம் ஓகே தான், உள்ள சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி வைக்கணும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இப்ப சைடன் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில ரொம்பவே கம்மியான சம்பளம் தான் கிடைக்கும். இருந்தாலும் மத்தவங்கள மாதிரி நம்மளும் ஆடம்பரமா இருக்கணும்னு எக்கச்சக்க பொருளை வாங்கி போட்டுட்டான். பட் சாப்பிடுறதுக்கு எதுவுமே வாங்கி வைக்கல. அதனாலதான் இந்த மாசம் நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க, எதுக்கும் கவலைப்படாத, இதுக்காகவே நான் நிறைய சாப்பாடு உனக்காக வாங்கி வச்சிருக்கிறேன், இதை சாப்பிட்டா உனக்கு வயிறு ரொம்பிடும்பான்னு சைடன் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடையில இருந்து எடுத்துட்டு வந்த பர்கரை காட்டிக்கிட்டு இருக்க. இன்னது இந்த மாநில பதர்கள் சாப்பிடக்கூடிய இந்த பர்கரை சாப்பிடணுமா கிங் சைடன், இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா, இதை சாப்பிட்டா என்னுடைய உடம்பு என்ன வருது, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன வருதுன்னு இவன் புலம்ப ஆரம்பிக்க, ஐயோ வாய முடுற சாமி, நான் வேலைக்கு போயிட்டு உனக்கு தேவையான சாப்பாடை வாங்கிட்டு வரேன், தயவு செஞ்சு இப்படி புலம்பாதன்னு கத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்கவும் ஆசியல் ஏதோ வைஃப் மாதிரி ஓடி வந்து சைடன் கொடையை எடுத்துட்டு போங்கன்னு கொடையை கொடுத்து விடுறான். ஏன்னா ஜப்பான்ல எப்ப மழை வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனாலதான் இப்படி இவன் கிட்ட கொடையை கொடுத்து அனுப்பி வைக்க சைடன் வேலைக்கு போறதுக்கும் சரியா ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி கொடையை வச்சுக்கிட்டு என்னடா அது சிக்னல் போட மாட்டாங்களேன்னு ரொம்ப நேரமா சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு மழையில் நனைஞ்சுக்கிட்டே வந்து இவன் பக்கத்துல நிக்கவும், தாய்க்குளம் இந்த இடத்துல மழையில் நிக்கிறாங்களே, என் மனசு இதை பார்த்து வாடுகிறது, தாய்க்குளமே மழையில் நனையாதீர்கள், இதை வாங்கி கொள்ளுங்கன்னு இவங்கிட்ட இருக்கக்கூடிய கொடையை கொடுக்க இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இல்லங்க எனக்கு வேணாங்க நானே பாத்துக்கிறேங்கன்ற மாதிரி சொல்றா. இருந்தாலும் நான் ஒர்க் பண்ற இடம் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, அதனால ஒரு பிரச்சனை இல்ல, இதை வாங்கிக்கோங்க, திரும்ப என்னைக்காச்சும் இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா என்கிட்ட கொடுங்கன்னு கொடையை கொடுத்தவன் அடுத்த செகண்ட் இந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தையே இதுக்கப்புறம் நான் தான் ஆள போறேன்னு கத்திக்கிட்டு போக தலைவன் இப்ப தான் ஒர்க் பண்ற இடத்துக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவன் உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறான் இல்லையா, அதனால இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ணி இந்த இடத்துல நம்பர் 1 இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்தையே ஆள முடியும். அதனால இன்னைக்கு நான் நம்பர் 1 இருக்க போறேன்னு கத்திக்கிட்டே தலைவன் எங்கடா வந்திருக்கான்னு பார்த்தா சேல்ஸ் கவுண்டருக்கு. ஏன்னா மெக்டொனால்டுன்ற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல தான் இப்ப இவன் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா சைடுன்னு சும்மா சொல்லக்கூடாது, செய்யற வேலைக்கு உண்மையா இருக்கிறான். அது எந்த அளவுக்குனா வர கஸ்டமர்கிட்ட, சார் உங்களை பார்த்தா காரசாரமா சாப்பிடுற மாதிரி இருக்கு சார், ஏன் சார் ஸ்வீட் பக்கம் போறீங்க, கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் சார், இந்த பர்கர் வாங்கிக்கோங்க. சேல்ஸ் கவுண்டர்ல இருந்துகிட்டு என்னென்னலாம் பண்ணி கஸ்டமர் கவர முடியுமோ அந்த அளவுக்கு கஸ்டமர் கவர்ந்துகிட்டு இருக்கிறான். ஏன் இந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு தாய்க்குளம் தன்னுடைய குழந்தையோட வந்தா கூட, தாய்க்குளமே நீங்க ஏன் வரிசையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க போய் உட்காருங்க, உங்களுடைய ஆர்டர் உங்களுடைய இடத்துக்கே வரும். அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைக்கு ஏதாவது பால் சூடுபடி தரணும்னா கூட சொல்லுங்க, அதையுமே நாங்க சூடுபடி தரோம்னு விழுந்து விழுந்து இவன் கவனிக்க, இதே எல்லாத்தையும் இவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு பார்த்துட்டு, மிஸ்டர் மாவ் நீங்க ரொம்பவே சூப்பரா ஒர்க் பண்றீங்க, நீங்க அந்த லீடு கிட்ட நல்லா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம சேல்ஸையும் பக்காவா பாத்துக்கிறீங்க, அதனால எப்படிங்க உங்களால இதெல்லாத்தையும் பண்ண முடியுதுன்னு இவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லைப்ரரிக்கு போயிருக்கக்கூடிய ஆசியல் 2-3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நினைச்சு பார்க்கறான். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ரெசியூமே கிரியேட் பண்ணிக்கிட்டு போயிட்டு வேலை எல்லாம் தேட ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த டைம்ல ஆசியலுக்கு வேலை எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா என்ன கொஞ்ச நாள்லயே இவனுக்கு வேலை தெரியலன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு அனுப்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா சைடன் இதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன்னா ஆசியலால இந்த இடத்துல எந்த ஒரு ஒர்க்கையும் செய்ய முடியலனாலும் ரொம்பவே புத்திசாலியானவன்றது நம்ம சைடனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எதை பத்தி கவலைப்படாதப்பா, ஒர்க்குக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், நீ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மேஜிக்கை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பி, அப்பதான் நம்ம இந்த உலகத்தை ஆள முடியும்னு சொல்லவும் ஆசியல் டக்குன்னு
மண்டி போட்டு மைக்கிங் எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா நீங்க கேட்கிற அந்த ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியும். அதனால உங்களுக்காக நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு இந்த உலகம் மட்டும் இல்ல இந்த அண்ட சராசரத்துல இருக்கக்கூடிய எல்லா உலகத்தையும் ஆள்றதுக்காக என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவனு இவன் கத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா என்ன அப்படி கத்துனதுக்கு அப்புறம் நடந்ததை இவனால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா தினமும் சைட்டு வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் அதை பண்ண இதை பண்ணு நீ என்ன பண்ண ஏது பண்ணன்றதை எதுவுமே கேட்காம அண்ணா இன்னைக்கு ஒர்க்ல நடந்த விஷயங்களை மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அதனாலதான் கிங் சைடன் அன்னையில இருந்து என்ன கண்டுக்கவே மாட்டாருன்னு இவன் லைப்ரரியா மேஜிக்கை பத்தின புக் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சைடன் கூட ஒர்க் பண்ணக்கூடிய அந்த குட்டி பொண்ணும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குட்டி பொண்ணு நான் பண்ணது எல்லாமே தப்பு, நான் தப்பு பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்கிறா. ஏன்னா இந்த மாதிரி பசங்க எல்லாம் பார்ட் டைமரா வந்து ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன தப்பு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படிதான் இன்னைக்கு சிப்ஸ் எல்லாத்தையுமே கீழே கொட்டி இருக்கா போல. அதனாலதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அழுதுகிட்டு இருக்க. கரெக்டா இந்த பிரான்ச்சோட மேனேஜர் உள்ள வந்து ஓகே டைம்ல முடிஞ்சிருச்சு சீக்கிரம் வந்து ஒர்க் ஆரம்பிங்க, இன்னைக்கு நம்ம தான் சேல்ஸ்ல நம்பர் 1 இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அடுத்த செகண்டே டக்குனு கதை திறந்து ஏய் குட்டி பொண்ணு திரும்ப நிக்க கொட்டிட மாட்டலன்ற மாதிரி மிரட்ட ஓகே மேடம் இதுக்கு அப்புறம் நான் கொட்டாம வேலை பாக்குறேன்னு எல்லாருமே இன்னைக்கு மேனேஜர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம நம்பர் 1 இருக்கணும்னு செமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கூட்டம் வர நேரமா பார்த்து கடையில இருக்கக்கூடிய சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு. இதனால இப்ப சைட்டனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா கேஸ் இல்லாம இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. அதனாலதான் இப்ப என்ன பண்றது கூட்டம் வேற அதிகமா இருக்குது. சரி ஓகே நம்மளுடைய மேஜிக் யூஸ் பண்ணலாமா, ஆனா இது நம்ம உலகத்துக்கு போறதுக்காக சேமிச்சு வச்சிருக்கோமே, அதனால இப்ப இதை நம்ம யூஸ் பண்றதா இல்ல வேணாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே பவரை யூஸ் பண்ண போக கரெக்டா இந்த இடத்துக்கு என்னடா நடக்குது இங்க கத்திக்கிட்டே மேனேஜர் வந்துட்டாங்க. இதனால சைட்டனும் சரி ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு அவ்வளவுதான்ற மாதிரி போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது காலையில இவன் எப்படி இந்த குட்டி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணானோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் இங்க பாருங்க கேஸ் தீர்ந்ததுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏமா நான் சொல்றது உனக்கு புரியாதுமான்ற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஏத்த மாதிரி தான் கரெக்டா மேனேஜர் இங்க வந்து தம்பி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்ற மாதிரி தனியா கூப்பிட இவனுக்கு அள்ளு விட்டுடுச்சு. ஏன்னா கரெக்டா மேனேஜர் வரும்போது தான் இவன் மேஜிக்கை யூஸ் பண்ண போனா இல்லையா, அதனாலதான் மேனேஜர் ஒரு வேளை நம்மளுடைய பவரை பார்த்திருப்பாங்களா இல்லன்னா அந்த உலகத்தை ஆள்றதுக்காக தான் இங்க இருக்கிறன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே நர்வஸா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவங்க சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு இவனுக்கு செம ஷாக்கு. என்னன்னா இவன் ரொம்ப நாளாவே இந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அதனால இவனுடைய ப்ரொமோஷனை பத்தி ஹெட் ஆபீஸ்ல இவங்க பேசியிருக்காங்களா. அதனாலதான் இந்த விஷயத்தை சொன்னதும் இவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். அதெல்லாம் விட இவன் யூஸ் பண்ண அந்த மேஜிக்கை பார்க்கவே இல்ல. அதனால எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது, சீக்கிரமா இந்த உலகத்தை நான் தான் ஆள போறேன்னு இவன் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஜாலியா கத்திக்கிட்டே சிக்னல் கிட்ட வர கரெக்டா இந்த இடத்துக்கு காலையில அவன் மீட் பண்ண அந்த பொண்ணு வந்திருக்கா. அதனால இவன் பார்த்ததும் நீங்களங்க வாங்கங்கன்ற மாதிரி கூப்பிட நான் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்னது காலையில இருந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் என்னுடைய ஒர்க்க பார்த்தங்க இல்ல அது என்னால நம்ப முடியாது. ஏன்னா நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப நீ இந்த இடத்துல திருந்திட்ட நல்லா தான் இருக்கிறன்னு நினைச்சேன். ஆனா நீ உன்னுடைய மேஜிக் யூஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிற. ஆனா இது எல்லாம் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நீ என்னதான் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த எப்படி இங்க வந்தன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அதனால என் கிட்ட நீ நல்ல மாதிரி நடிக்காத சைட்டுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இதுக்கு வாய்ப்பே இல்ல ஹீரோ எமிலியா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க பயப்பட ஆரம்பிக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இது ஸ்டோரி வைஸா ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேஜிக்கை உள்ள கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறமேட்டு ஆக்ஷன் அப்புறம் நிறைய ஃபன்னான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ஆரம்பத்துல பார்க்கும்போது சைட்டனும் ஆசியல் மட்டும் தான் அந்த போர்ட்டல் வழியா வெளியில வந்ததை பார்த்தோம். ஆனா இப்ப சைட்டனை ஃபாலோ பண்ணி ஹீரோ எமிலியா வந்திருக்கிறா. அதாவது சைட்டனுடைய உலகத்துல ஹீரோவா இருந்து இவனை எதிர்த்து போராடி இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல மீட் பண்ணிக்கிட்டதுனால இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்படியே எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரிய சொல்லல, அதுக்கு பதிலா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் போட்டு இப்படி சொன்னா நல்லா இருக்குமேனு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். அதனாலதான் ஆல்ரெடி இந்த அனிமே பார்த்தவங்களா இருந்தாலும் சரி இல்ல இந்த அனிமே இப்பதான் புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி நான் இந்த எபிசோடு எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.